கதை டிவி. அம்மாவின் அன்பு. பச்சை பசேல்னு ஒரு அழகான கிராமம். காலையில சேவல் கூவுற சத்தத்தோட சில்லுன்னு வீசுற காத்துல மரக்கிளைகள் அசைகிற அந்த அமைதியான நேரம். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அழகான ஓட்டு வீட்டில் அடுப்பு பத்த வைக்கிற வெளிச்சத்துல ஒரு முகம் தெரியுது. அவங்க தான் மகாராணி. பேருக்கேத்த மாதிரியே குணத்திலையும் ஒரு மகாராணி தான் அவங்க. அவங்க உலகமே அந்த வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிற அவங்களோட 10 வயசு பையன் ராஜா மட்டும்தான். அடுப்பில் ஒலை கொதிச்சுக்கிட்டு இருக்க மகாராணி மெதுவாக போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற ராஜா பக்கத்தில் உட்காந்து அவனோட தலையை கோதி விட்டுக்கிட்டே, ராஜா கண்ணா எந்திரிடா செல்லம், ஸ்கூலுக்கு நேரமாச்சு பாரு அப்படின்னு மின்மையாக எழுப்புனாங்க. ராஜா தூக்க கலக்கத்தில், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனேம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி போர்வையை இழுத்து மூடிட்டான். உடனே மகாராணி சிரிச்சுக்கிட்டே, அப்படியா சங்கதி, சரி சரி தூங்கு, நான் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி சுட சுட முட்டை தோசை சுடலான்னு நினச்சேன், நீ தூங்குறதால நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. முட்டை தோசைன்னு கேட்ட உடனே ராஜா படக்குன்னு எழுந்து உட்காந்து, நான் முழிச்சிட்டேன், நான் இப்போவே போய் பல் தேய்ச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடனான். மகாராணிக்கு அவனை பார்த்து சிரிக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். அன்னைக்கு சாயங்காலம் நேரம், ஸ்கூல் முடிஞ்சு ராஜா வர்ற நேரம். திடீர்னு வானம் இருட்டி பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. சாதாரண மழை இல்லை, இடி மின்னலோட பேய் மழை பெய்யுது. மகாராணிக்கு உசுரே கையில் இல்லை. கையில் கொடையை எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக ராஜாவை தேடி வீட்டிலிருந்து கிளம்புனாங்க. என் புள்ள இன்னும் வரலையே, இந்த மழையில் எங்கே ஒதுங்கி நிற்கிறானோ தெரிலையேன்னு புலம்பிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்போ தூரத்தில் தலையில் ஒரு வாழை இலையை வச்சுக்கிட்டு மழையில் தொப்பு தொப்பா நனைஞ்சிக்கிட்டு ராஜா ஓடி வரான். அவனை பார்த்ததும் தான் மகாராணிக்கு பாதி உசுறு திரும்பி வந்துச்சு. ஓடி போய் அவனை உள்ளே இழுத்து ஒரு பெரிய துண்டை எடுத்து அவனோட தலையையும் உடம்பையும் தோட்டி விட்டாங்க. நியாயப்படி கோபமாக ராஜாவை பார்த்து, ஏண்டா மழையில் நனைஞ்ச, எங்கேயாவது ஓரமாக நிற்க வேண்டியது தானே, காய்ச்சல் வரப்போகுது பாரு அப்படி தானே திட்டிருக்கணும். ஆனால் மகாராணி வித்தியாசமானவங்க. அவங்க கோபம் பூரா மழை மேலே தான் இருந்துச்சு. வாசலில் கொட்டிக்கிட்டு இருக்கிற மழையை பார்த்து மகாராணி கோபமாக கத்துனாங்க. பைத்தியக்கார மழையே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்பதான் நீ பெய்யணுமா? என் புள்ள ஸ்கூல் முடிஞ்சு வர்ற நேரம்னு உனக்கு தெரியாதா? அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெய்ய வேண்டியது தானே. பாரு என் புள்ள இப்படி நனைஞ்சு போயிருக்கான்னு. உனக்கு வேற நேரமே கிடைக்கலையா பெய்யறதுக்கு? என் புள்ளைக்கு ஜலதோஷம் பிடிச்சா உன்னை சும்மா விட மாட்டேன் ஆமா அப்படின்னு மழையை பார்த்து ஒரு மனுஷனை திட்டுற மாதிரி திட்டினாங்க. இதை பார்த்த ராஜாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அம்மா ஏம்மா மழையை போய் திட்டுற, அதுக்கு எப்படிம்மா காது கேட்கும்னு அவங்க அம்மாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்டான். அதுக்கு மகாராணி அவனோட ஈரத்தலையை தோட்டிக்கிட்டே, அதுக்கு காது கேட்குதோ இல்லையோ, என் புள்ளைய நினைய வச்சுது அதுதானே, அதான் திட்டினேன், நீ பேசாம இருடா, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு செல்லமாக சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அம்மாவோட அன்பை அடிச்சுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு மகாராணி வீட்டில் ஒரு ஸ்பெஷல் பலகாரம், ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இனிப்பு பணியாரம் சுட்டாங்க. வெல்லம் ஏலக்காய் எல்லாம் போட்டு மாவு பிசைஞ்சு சட்டி வச்சு சுடும்போது அந்த வாசம் வீதியையே தூக்குச்சு. ராஜா குளிச்சுட்டு வந்து பணியார வாசத்தை நுகர்ந்து பார்த்துக்கிட்டே தட்டை எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டான். மகாராணி சுட சுட பணியாரத்தை எடுத்து அவனோட தட்டில் வச்சாங்க. ராஜா ஆசையாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு 4 பணியாரம் சாப்பிட்டதுக்கப்புறம் ராஜா நிமிர்ந்து பார்க்குறான். மகாராணி அவனுக்கு சுட்டு போடுறதுலையே குறியா இருந்தாங்க. அம்மா நீ எப்பம்மா சாப்பிடுவ? உனக்கும் இனிப்பு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும்ல, வாமா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு ராஜா கூப்பிட்டான். மகாராணி சட்டியில் மாவை ஊற்றிக்கிட்டே ரொம்ப இயல்பாக ஒரு பொய்ய சொன்னாங்க. இல்லடா கண்ணா, ஏனோ தெரியல, எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்தே வயிறு ஒரு மாதிரியாக மந்தமாக இருக்கு, எனக்கு பணியாரம் வேணாம், நீ சாப்பிட்றா ராஜா அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா வேணான்னு சொல்கிற, நீயும் சாப்பிடுமான்னு ராஜா மறுபடியும் அவங்கக்கிட்ட சொன்னான். எனக்கு வேணாம்ப்பா, உண்மையிலேயே எனக்கு வயிறு சரியில்லை, நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லா பணியாரத்தையும் அவனுக்கே வச்சுட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, மகாராணிக்கு பணியாரம்னா உசுறு. பணியாரமும் நிறையா தான் இருக்குது. ஆனால் ராஜா ஆசையாக சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம புள்ள இப்போவும் பணியாரத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சும் சாப்பிடட்டோன்னு நினச்சி மகாராணி எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொல்லி தன் ஆசையை அப்படியே மறைச்சிக்கிட்டு ஒரு அழகான பொய்யை சொல்லிட்டாங்க. ராஜா அந்த பணியாரத்தை சாப்பிடும்போது அவனோட முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுது பாருங்க. அதை பக்கத்திலேயே உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க மகாராணி. நாட்கள் இப்படி அன்பாக நகர்ந்துட்டு இருக்கும்போது ஊரில் ஒரு பெரிய பொருட்காட்சி நடக்குது. ராட்டினம், பஞ்சு முட்டாய், விளையாட்டு சாமானம்னு அந்த இடமே ரொம்ப கோலாகலமாக இருக்குது. ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் புது துணி போட்டுக்கிட்டு கலர் கலராக பலூன் வாங்கி விளையாடிட்டு இருந்தாங்க.
ராஜா மட்டும் புது துணி போடாம வீட்ல ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனோட கண்கள்ல ஒரு சின்ன ஏக்கம். நமக்கும் ஒரு புது சட்டை இருந்தா நல்லா இருக்குமேங்கிற ஏக்கம்தான் அது. இத மகாராணி கவனிச்சிட்டாங்க. இத பார்த்ததுல இருந்து அவங்க மனசு சரியே இல்ல. உடனே வீட்ல இருக்கிற ஒரு பழைய தகர டப்பாவை எடுத்தாங்க. அதுல அவங்க பல மாசமா சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த சில்லறை காசுகள் இருக்கு. அந்த காசு எதுக்கு தெரியுமா? மகாராணி போட்டிருக்கிற செருப்பு முழுசா தேஞ்சு அருந்து போய் கிடக்கு. முள்ளும் கல்லும் குத்தி அவங்க பாதம் முழுசும் தழும்புகளா இருக்கு. ஒரு புது செருப்பு வாங்கணும்னு சேர்த்து வச்ச காசு அது. ஆனா அந்த நிமிஷம் தான் புள்ளையோட முகத்துல இருக்கிற ஏக்கத்தை பார்த்ததும் அவங்களுக்கு அந்த செருப்பு ஞாபகமே வரல. அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு நேரா கடத்தெருவுக்கு போனாங்க. அங்க ஒரு அழகான நீல நிற சட்டை ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கினாங்க. வீட்டுக்கு வந்து, ராஜா இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு அந்த புது சட்டையை அவன் கையில கொடுத்தாங்க. அதை பார்த்ததும் ராஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். கண்கள்ல ஒரு பெரிய ஆச்சரியம். அம்மா, எனக்கு புது சட்டையா? சூப்பரா இருக்கும்மான்னு சந்தோஷமா குதிச்சுட்டு உடனே அதை மாட்டிக்கிட்டான். அதை பார்த்த மகாராணி, ரொம்ப அழகா இருக்கடான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ திடீர்னு ராஜா மகாராணியோட கால்களை பார்க்கறான். அதே பழைய அருந்து போன செருப்பு தான் அவங்க போட்டிருக்காங்க. அம்மா, உனக்கு புது செருப்பு வாங்க சேர்த்து வச்சிருந்த காசுல எனக்கு சட்டை வாங்கிட்டியா? உனக்கு செருப்பு வாங்கலையா அப்படின்னு ரொம்ப வருத்தமா கேட்டான். மகாராணி சிரிச்சுக்கிட்டே அவன் கன்னத்தை கிள்ளி, அட போடா, எனக்கு இந்த செருப்பே இன்னும் 2-3 வருஷத்துக்கு உழைக்கும். அப்படியே அருந்தாலும் என் கால் இரும்புடா, எந்த முள்ளும் என்னை ஒன்னும் பண்ணாது. என் ராஜா இந்த நீல கலர் சட்டையில எவ்வளோ அழகா சினிமா ஹீரோ மாதிரி இருக்கான் தெரியுமா? போ பசங்களோட பொருட்காட்சியில விளையாடு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சாங்க. தான் காலில் முள்ளு குத்துற வலியை விட தான் புள்ளையோட முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பு தான் மகாராணிக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. தன் சந்தோஷத்தை விட்டு கொடுத்து தான் புள்ளையோட சந்தோஷத்துல தன்னோட உலகத்தையே பார்க்கறவங்க தான் அம்மா. அன்னைக்கு சாயங்காலம் பொருட்காட்சி முடிஞ்சு ராஜா வீட்டுக்கு வரும்போது அவன் கையில ஒரு சின்ன பொட்டலம் எடுத்துட்டு வந்தான். அதை மகாராணி கையில கொடுத்தான். என்னடா இதுன்னு ராஜாவை பார்த்து மகாராணி கேட்டாங்க. அங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தாமா, இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் நான் சாப்பிடாம உனக்காக எடுத்துட்டு வந்தேன். நீ சாப்பிடுமான்னு சொல்லாம். அதை பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு சின்ன இனிப்பு மிட்டாய் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே மகாராணிக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என் புள்ள என் மேல இருக்கிற பாசத்துல எனக்காக எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்லி அந்த மிட்டாயை விட ரொம்ப இனிப்பான ஒரு முத்தத்தை அவனோட நெத்தியில கொடுத்தாங்க. நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஒரு அம்மா தன்னோட மொத்த வாழ்க்கையையும் தன்னோட ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் தான் குழந்தைக்காகவே அர்ப்பணிக்கிறாங்க. அவங்க போடுற சத்தத்துல சரி, அவங்க சொல்ற பொய்கள்ல சரி, ஒளிஞ்சிருக்கிறது எல்லையே இல்லாத அன்பு மட்டும்தான். உலகத்துல எத்தனையோ ஆச்சரியங்கள் இருக்கலாம், ஆனா ஒரு அம்மாவோட அன்புங்கிறது எந்த அளவுகோலாலும் அளக்க முடியாத ஒரு பெரிய அற்புதம். உங்க எல்லாரோட வீட்லயும் இப்படி ஒரு மகாராணி இருப்பாங்க. அவங்கள எப்பவும் கொண்டாடிக்கிட்டே இருங்க. கதை பிடிச்சிருந்ததா நண்பர்களே? இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்க நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.